குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். இந்த லெக்சரில் நம்ம போன லெக்சர்னுடைய பெண்டிங்கில் ஒரு டீட்டெயில் சொல்லாமல் விட்டுட்டேன். அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஆக்சுவலாக போன லெக்சரில் நம்ம வரைஞ்ச சம்மோட ஆன்சர் இது தான். சம்மு இது. உங்களுக்கு என்ன டீட்டெயில் நான் விட்டுட்டேன் அப்படின்னா, ஃப்ரண்ட் அண்ட் டாப்பி விசிபிள் எட்ஜஸ் வரைஞ்சி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பட் விசிபிள் எட்ஜஸ் அப்படின்னோன்னா தெரிகிறது. ஒரு ஃப்ரண்ட் வியூவில் நான் நின்று பார்க்குறப்ப எந்தெந்த சர்ஃபேசஸ் தெரியுமோ அதை விசிபிள் எட்ஜஸ் அதை வரைஞ்சிட்டோம். பட் ஒவ்வொரு வியூ வரைகிறப்பையும் எந்த எட்ஜஸ் ஆகுது மறைஞ்சிருக்கா, ஒரு ஃப்ரண்ட் எண்டு வந்து ஏதாவது ஒரு டீட்டெயிலை மறைக்குதா ஃப்ரண்ட்டு வியூவில் நான் நின்று பார்க்குறப்ப. அது மாதிரி நான் டாப் வியூவில் நின்று பார்க்குறப்ப ஏதாவது ஒரு சர்ஃபேஸ் மறைஞ்சிருக்கா அப்படிங்கிற டீட்டெயில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஹிடன் டீட்டெயிலாக அல்லது ஹிடன் லைனாக நம்ம வரைவோம். அந்த ஹிடன் லைன் அப்படிங்கிறது டேஷ் லைன் தான். இங்கே நம்ம வரைஞ்சிருக்கோம் பாருங்கள். இதுக்கு என்ன அர்த்தம் சார் அப்படின்னா, இந்த சர்ஃபேஸ் தெரியல எந்த வியூவில், ஃப்ரண்ட் வியூவில் நின்று பார்க்குறப்ப, அதனால் இதை நம்ம டேஷ் லைனில் குறிக்கிறோம். இப்போ இந்த சம்மை நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள் பார்ப்போம். ஃப்ரண்ட் வியூவில் விசிபிள் எட்ஜஸ் எல்லாம் எதாவது தெரியும் அப்படிங்கிறத பார்த்து நம்ம ஃப்ரண்ட் வியூ இங்கே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பட் அதே சமயம் ஃப்ரண்ட் வியூவில் விசிபிள் எட்ஜஸ் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது இதில் ஃப்ரண்ட் வியூவில் நின்று பார்க்குறப்ப தெரியாமல் மறைக்கப்படுதா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்படி பார்க்குறப்ப பாருங்கள், இந்த ஃப்ரண்ட் வியூவில் இந்த எட்ஜு வந்து என்ன பண்ணுது சார் அப்படின்னா, இந்த பேக்கில் இருக்கக்கூடிய இந்த எட்ஜில் ஒரு ஆஃபை மறைச்சிரும். ஏன்னா இதில் ஒரு காடி இருக்குங்க. இந்த காடி இல்லைன்னா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. காடி இருக்கிறதுனால ஃப்ரண்டில் நின்று பார்க்குறேன், இந்த ஆஃப் ஓப்பனாக இருக்கிறதுனால இந்த சர்ஃபேஸில் ஒரு ஆஃப் தெரியுது. அதே இந்த 35 mm எட்ஜு வந்து இந்த காடியில் இந்த எண்டுலேருந்து 35 mm இந்த சர்ஃபேஸுக்கு மறைச்சிருது. ஆக காடி இருக்குது, ரைட்டுங்களா? அப்போ அந்த காடி இந்த 10 mm திக்குக்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஹரிசாண்டலாக இந்த காடி வந்து ஃபுல்லாகவே பாஸ் ஆகலைங்க. 10 mm திக்கோடு நின்றுருது. இந்த காடி இங்கே ஸ்டார்ட் ஆகிறது, இந்த எண்டோட முடியுது. இந்த ஆப்ஜெக்டினுடைய திக்கு 10 mm முடிஞ்சிருது, ரைட்டுங்களா? அப்போ ஹரிசாண்டலாக இந்த எட்ஜு வந்து நம்மளுக்கு ஹிடனாக தெரியும் ஃப்ரண்டில் நின்று பார்க்குறப்ப. அப்போ ஃப்ரண்ட் வியூ அப்படிங்கிறது ஆரோ மார்க் இங்கே இருக்குது. அப்போ ஆரோ மார்க்லேருந்து நான் இதை 90 டிகிரி கோணத்தில் சர்ஃபேஸை பார்க்குறப்ப, வெர்டிகலாக பார்க்குறப்ப, இந்த எட்ஜிலேருந்து, அதாவது இந்த எக்ஸ்ட்ரீம் எண்டு 10 mm விட்டுட்டு தான் நம்மளுக்கு காடி முடியுது, ரைட்டுங்களா? அப்போ இது 35னா இந்த 10 mm திக்க விட்டுருங்க. இதுலேருந்து 25 mmக்கு நம்மளுக்கு இந்த ஃப்ரண்ட் பார்ட் என்ன பண்ணிடுதுன்னா இந்த பாட்டம் எட்ஜை மறைச்சிருது. ஓகே, அப்போ இந்த பாட்டம் எட்ஜை நம்மளுக்கு என்ன சார் அப்படின்னா ஹிடனாக வரணும். அதை தான் இங்கே நம்ம வரைஞ்சிருக்கோம் பாருங்கள். இந்த பேஸ்லேருந்து, ஓகேங்களா? ஃப்ரண்ட்லேருந்து நின்று பார்க்குறேன், இது விசிபிளாக வந்துடும், ரைட்டுங்களா? ஓகே, ஃபுல்லாக எவ்வளோங்க? இது 70, ரைட்டுங்களா? 70ல் இது 35 போயிடுச்சுன்னா அப்போ இந்த எட்ஜிலேருந்து 35, அப்போ இதுலேருந்து நம்மளுக்கு எவ்வளோ வந்துடுச்சு சார் அப்படின்னா 35 mmக்கு விசிபிள் ஆகும். அடுத்ததாக ரிமைனிங் 35 நம்மளுக்கு ஹிடனாகவும் வரணும். ஆனால் 10 mm திக்கு இருக்கிறதுனால இதுலேருந்து 25 mmோட நம்மளுக்கு ஹிடன் எட்ஜு முடிஞ்சிருது. ஏன்னா காடி உங்களுக்கு இவ்வளோ வரைக்கும் தான் இருக்குது. இதுலேருந்து இது வரைக்கும் தான் காடி. டோட்டலாக 70னா எண்டு வந்து அந்த திக்னஸ் வந்து 10 mmன்றதுனால 60 mm வரைக்கும் தான் இந்த காடி போகுதுன்னு அர்த்தம், ரைட்டுங்களா? அப்போ இந்த எட்ஜை நான் என்ன பண்ணுறேன் சார் அப்படின்னா, இதிலேருந்து ஒரு ஹரிசாண்டல் லைனை வரைஞ்சி 25 mmோட நிப்பாட்டி, அந்த ஹரிசாண்டல் லைன் வந்து டேஷல் லைனாக இருக்கும். அதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதுலேருந்து ஒரு 25 mm மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு ஒரு டேஷல் லைனை வரைஞ்சேன்னா அப்போ ஹரிசாண்டல் ஹிடன் லைனை முடிச்சாச்சு. அடுத்து இந்த வெர்டிக்கல் ஹிடன் லைன், அது என்ன சார்? இங்கே பாருங்கள், ஃப்ரண்டில் நான் இங்கே நிற்கிறேன்.
இந்த வெர்டிக்கல் எட்ஜும் நம்மளுக்கு என்ன ஆகாது தெரியாது. காடி அப்படிங்கிறப்ப ஹரிசாண்டல் லென்த்தும் வரணும், அந்த வெர்டிக்கல் லென்த்தும் வரணும். ரைட்டுங்களா? என்ன சொல்கிறேன்னா, இந்த ஹரிசாண்டல் எட்ஜும் வரணும், வெர்டிக்கல் எட்ஜும் வரும். அப்போ இந்த டாப் எட்ஜிலேருந்து எவ்வளோ எம்எம் திக்கில், அதாவது எவ்வளோ எம்எம் டெப்த்தில் அந்த காடி இருக்குன்னா 30 mm. அதே சமயம் இந்த ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து எவ்வளோ திக்கில் இருக்குது, 10 mm. அப்போ இதுலேருந்து ஒரு 10 mmல மார்க் பண்ணி, ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணி, இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு வெர்டிக்கலாக ஒரு டேஷ் லைனை வரைஞ்சி இந்த ஹரிசாண்டல் டேஷ் லைனோட ஜாயின் பண்ணிட்டேன்னா, அப்போ ஹரிசாண்டல் டேஷ் லைன் அல்லது ஹரிசாண்டல் இல்லை, வெர்டிக்கல் டேஷ் லைன் அல்லது வெர்டிக்கல் ஹிடர் லைன் நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். ரைட்டுங்களா? அப்போ காடி நம்மளுக்கு இயல்பாக இருக்கிறாப்புல ஹரிசாண்டல் லென்த்து 60, வெர்டிக்கல் ஹைட் எவ்வளவு 30 mmக்கு நம்மளுக்கு அந்த காடி வந்துருச்சு. அதுதான் அதனுடைய மீனிங். இப்போ இந்த கொஸ்டினை பார்த்து அந்த ஹிடன் டீட்டெயில் நம்ம வரைஞ்சது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்கேஸ் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தது அப்படின்னா வீடியோவை ரீவைண்ட் பண்ணி பாருங்கள், டெஃபினட்டாக உங்களுக்கு புரியும். இந்த சம்பளம் வேறு எதுவுமே உங்களுக்கு ஹிடன் டீட்டெயில்ஸ் இல்லை. இப்போ நான் சொன்ன 2 டீட்டெயில் தான். மறுபடியும் நம்ம இன்னொரு லெக்சரில் இன்னொரு சம்மோட மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.